The Little Cook Dora Bora சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. லா 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 லா. அக்கா பெல் அடிச்சிருச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் பீரியட் தான். இன்னும் நம்ம தமிழ் டீச்சரே வரவே இல்ல. நம்ம கிளாஸ் டீச்சரும் இன்னைக்கு வந்து அட்டெண்டன்ஸே எடுக்கல. நிலா நம்ம கிளாஸ் டீச்சர் பிரின்சிபல் ரூம்ல தான் இருந்தாங்க. நான் பார்த்தேன். நம்ம தமிழ் டீச்சர் நான் வரும்போது உள்ள வந்தாங்க. அவங்களையும் நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க கிளாஸ்க்கு வருவாங்க. நம்ம கிளாஸ் டீச்சரும் வரல, நம்ம தமிழ் டீச்சரும் வரல, நம்மளும் டெஸ்ட்க்கு படிச்சிட்டு வரல. இப்படியே எல்லா பீரியடும் ஃப்ரீ பீரியடா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னாச்சு, நம்ம தமிழ் டீச்சருக்கு உடம்பு சரியில்லையா? பெல் அடிக்கிறதுக்கு டான் ஒரு நிமிஷம் முன்னாடியே வந்துருவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்ல. வராம இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஏய் பூஜா, உனக்கு குதிக்கணும்னு தோணுச்சுன்னா உன் பெஞ்ச்ல ஏறி குதி. எதுக்கு எங்க பெஞ்ச்ல ஏறி குதிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, எங்களோட பெஞ்ச் எல்லாம் எவ்வளவு அழுக்காகுது பாரு. என்னது உன் பெஞ்சா? எங்க பார்க்கலாம். என்னப்பா எங்க தேடினாலும் அபிதான்ற பேரே இல்ல உன் பெஞ்ச்ல. இது ஒண்ணும் உன் பெஞ்ச் இல்ல, ஸ்கூலோட பெஞ்ச். நானும் தான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டறேன், தெரிஞ்சுக்கோ. இது உன் பெஞ்ச்னு நீ சொந்தம் கொண்டாடாத. நான் அப்படிதான் குதிப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து படிக்காமலே மாசம் 1000 ரூபாய் ஃபீஸ் கட்ட என்ன போய் பெஞ்ச் மேல குதிக்க வேணாம்னு சொல்றா? ஏன் லில்லி பெல் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் நம்ம தமிழ் டீச்சரே வரவே இல்ல. ஒருவேளை இது நமக்கு ஃப்ரீ பீரியடோ? ஏய் அத விடுப்பா. மிஸ் வந்தா நம்மளுக்கு என்ன, வரலனா நம்மளுக்கு என்ன? இன்னைக்கு கேண்டீன்ல முட்டை பஜ்ஜி போடுறாங்களாம்ப்பா. உனக்கு தெரியுமா? நான் அப்பவே சொல்லிட்டேன், எனக்கும் மல்லிக்கும் ஆளுக்கு 2 பஜ்ஜி எடுத்து வைங்க. அப்புறம் தீந்து போயிடுச்சுலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட 2 பேருக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம இன்டர்வல்ல சுட சுட முட்டை பஜ்ஜி சாப்பிடலாம். ஏய் சூப்பர் லில்லி, சூப்பர் லில்லி. நீ தான் காசு கொடுத்துட்டல, கண்டிப்பா அவர் நம்மளுக்கு எடுத்து வச்சிருப்பாரு. என்ன கிறுக்கலாம் போர்டுல? சரி, வரையறோம்ன்ற பேர்ல ஏதாச்சும் கிறுக்கிட்டு இருக்கலாம். அக்கா அங்க பாருங்கக்கா, யாரோ நம்ம கிளாஸ் ரூம்க்குள்ள வராங்க. பார்க்கிறதுக்கு சார் மாதிரி இருக்காருக்கா. என்ன இந்த கிளாஸ் இவ்ளோ நாய்ஸா இருக்கு? உள்ள டீச்சர் இருக்காங்களா இல்லையானே தெரியலையே. ஏய் ஆமா நிலா, பார்க்கிறதுக்கு சார் மாதிரி தான் இருக்காரு. சரி சரி, எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. நம்ம அமைதியா இருப்போம். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வரதா சொல்லியிருந்தோமே. இந்த நேரம் பார்த்து கிளாஸ் டீச்சரே காணோம். ஏன் பாப்பா, ஆக்சுவலா என்ன பீரியட் இப்ப உங்களுக்கு? கிளாஸே ஃபுல்லா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கோம்ல, அப்ப இது ஃப்ரீ பீரியட்னு தான் வெச்சுக்கோங்களேன். என்ன இந்த பொண்ணு இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லுது? முகத்தை பார்த்து கூட பதில் சொல்ல மாட்டுது. போர்ட்ல அது பாட்டுட்டு ஏதாச்சும் கிட்ட பதில் சொல்லுது. சரி பேசாம அது ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஏன் பாப்பா, இன்னைக்கு உங்க கிளாஸ் மிஸ் வரலையா? அம்மா என்ன கிளாஸ் இது? இது தமிழ் பீரியட் தான். ஆனா மிஸ் இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். ஆனா அவங்க வரல. நாங்களே அவங்க வரக்கூடாதுன்னு தான் இப்பதான் வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப பார்த்து மிஸ் வரலையா கிர்லியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க பேரண்டா? சரி, தமிழ் டீச்சர் தான் வரல, பேசாம உங்க கிளாஸ் டீச்சர் கூட்டிட்டு வரியாமா? என்னது, கிளாஸ் டீச்சரை கூட்டிட்டு வரணுமா? சும்மா இருக்கிற சங்க நீங்களே ஊதி கெடுத்துருவீங்க போல இருக்கு. நாங்களே எப்பயோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஃப்ரீ பீரியட் கிடைக்குதுன்னு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரம் பார்த்து கிளாஸ் டீச்சரை கூட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓ மை காட், என்ன இந்த கிளாஸ்ல பசங்களோட பிஹேவியர்லாம் எவ்வளவு வஸ்டா இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல 2 கேர்ள்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம விசாரிச்சு பார்ப்போம் கிளாஸ் டீச்சரை பத்தி. பாப்பா, உங்க கிளாஸ் டீச்சரை நான் பார்க்கணும். அவங்க எப்பதான் கிளாஸுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா? அட நீங்க வேற அங்கிள், அவங்க வரலையே. நாங்க எல்லாரும் ஜாலியா இருக்கோம். இப்பதான் வந்து கிளாஸ் டீச்சர் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது போகட்டும், உங்களுக்கு கிளாஸ் டீச்சரை பார்க்கணும்னா அவங்க ஆபீஸ் ரூம்ல தான் இருப்பாங்க. போய் பாருங்க. அப்படியே போற வழியில தான் கேண்டீன் இருக்குது. அங்க முட்டை பஜ்ஜி போட்டுட்டாங்களான்னு மட்டும் கேட்டு எங்க கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க அங்கிள். அப்புறம் தீந்து போய்டும் அங்கிள். வாட், கேண்டீன்ல முட்டை பஜ்ஜி போட்டுட்டாங்களான்னு கேட்டு சொல்லிட்டு போனோம்மா? ஹேமாக்கா, அந்த அங்கிளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது. யாரும் சரியா அவர்கிட்ட பதில் சொல்ல மாட்டாங்க. வாங்க அக்கா, அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். அங்கிள் என்னங்க அங்கிள், ரொம்ப நேரமா என்னமோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் தான் இந்த கிளாஸ் லீடர். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க அங்கிள். ஓஹோ அப்படியா? நான் இம்மிடியேட்டா உங்களோட கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணணும். நான் இன்னைக்கு உங்க ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கிற இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் சித்தார்த். சீக்கிரமா போய் உன்னோட கிளாஸ் டீச்சர் கூட்டிட்டு வாங்க போ. என்னது, இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரா? ஐயோ, ஏ மல்லி, ஏ லில்லி, ஏய் இவரு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்த சாராண்டி. நம்ம நல்லா மாட்டணும். என்னது, இன்ஸ்பெக்ஷன் வந்த சாரா? ஐயோ, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே. அதெல்லாம் நம்ம பிளேஸ்ல போய் நம்ம உட்கார்ந்துப்போம். சார், நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வரதா தானே சொல்லிருந்தாங்க. நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க. ஏன் மேடம்,
நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்க கூடாதா? நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தனால உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? சொல்லுங்க. நோ சார், நாட் அட் ஆல். நான் ஜஸ்ட் பிரின்சிபல் கூப்பிட்டு இருந்தாருன்னு பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிருந்தேன். அவர் கூட நீங்க இன்னைக்கு வர்றதா சொல்லவே இல்ல. நீங்க முன்கூட்டியே வர்றது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். எனக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸோட நேச்சுரல் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சடனா வந்தேன். நான் முன்கூட்டியே நீங்க வரணும்னு சொல்லியிருந்தா நீங்க அதுக்கு எதுவுமே உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதுக்காக தான் நான் சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்தேன். உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட லட்சணம் ரொம்ப நல்லா இருக்குது. அதோ லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கே அந்த பொண்ணு என்னடான்னா டீச்சரோட டேபிள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு போர்டில் அது பாட்டுக்கிட்டு கிரிக்கிட்டு இருக்கு. கிளாஸ் டீச்சர் எங்க நான் கேள்வி கேட்டேன், முகத்தை பார்த்து கூட பதில் சொல்லாம ரொம்ப திமிரா போர்டை பார்த்து பதில் சொல்லுது. அதுவும் பக்கத்துல இருக்குது ஒரு பொண்ணு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி. அந்த பொண்ணு என்னடானா டேபிள் குரங்கு தாவற மாதிரி தாவிட்டு இருக்குது. சரி, அந்த பொண்ணு கிட்ட தான் கேள்வி கேட்டா பெஞ்சா தாவிட்டு வந்து நீங்க என்ன பேரண்டான்னு திருப்பி என்ன கேள்வி கேக்குது. சரி, அது கூட விட்டுடலாம். ஏதோ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஏதோ படிக்கிற பசங்க 2 பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்குது இல்ல. ஐயோ லில்லி, நம்மள தாண்டி போட்டு கொடுக்கறாரு அந்த சார். அந்த பசங்க கிட்ட கிளாஸ் டீச்சர் எங்கன்னு கேட்டா அவங்க வருவாங்க, வராம கூட போவாங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் பிரின்சிபால் ரூம்ல இருப்பாங்க. போற வழியில தான் கேண்டீன் இருக்குது, சூடா முட்டை பஜ்ஜி போட்டுட்டாங்களான்னு கேட்டுட்டு வந்து என்ன சொல்லிட்டு போக சொல்றாங்க. ஆமா, பெல் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆகுதுல்ல, இது உங்க பீரியட் தானே? நீங்க கிளாஸுக்கு வராம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், இது என்னோட பீரியடே கிடையாது சார். ஆக்சுவலா இது தமிழ் பீரியட். இந்நேரத்துக்கு தமிழ் டீச்சர் தான் வந்திருக்கணும். அவங்க வராததுனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ல வேற கிளாஸ் இருக்கு சார். நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் தமிழ் டீச்சர் தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, ஃபர்ஸ்ட் அந்த தமிழ் டீச்சரை கிளாஸுக்கு வர சொல்லுங்க. ஹேமா, சீக்கிரமா போய் தமிழ் டீச்சரை கூட்டிட்டு வா போ. இதோ கூட்டிட்டு வந்துறேன் மேம். மேம், ஒரு கிளாஸ்ல டீச்சர் இருந்தாலும் இல்லைனாலும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அமைதியாக தானே இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஃபிஷ் மார்க்கெட்டு பேர் இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நிமிஷம் நானே தகிச்சு போயிட்டேன். நம்ம வந்திருக்கிறது ஸ்கூலா ஏதாச்சும் ஃபிஷ் மார்க்கெட்டான்னு அவ்வளோ ஒரே நாய்ஸு சவுண்டு. சேச்சா, நான் எவ்வளோ ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கேன், இந்த மாரி ஸ்கூல் நான் பார்த்ததே கிடையாது. சார், அதோ தமிழ் டீச்சரே வந்துட்டாங்க. நீங்க அவங்க கிட்டே கேளுங்க சார். காலை வணக்கம் சார். உங்க காலை வணக்கம் மாலை வணக்கம்லாம் இருக்கட்டும். மிஸ், பெல் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? உங்க பேருக்கு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, இன்னும் கிளாஸுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க கிளாஸுக்கு சரியான டைம் வராததுனால ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு கத்திக்கிட்டு கொண்டுட்டு எவ்வளவு தேவையில்லாம நாய்ஸ் கிரியேட் ஆகிக்கிட்டு சே. நீங்க கரெக்ட் டைம் வந்து கிளாஸ் எடுக்கலன்னா நீங்க எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணீங்க? உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்பாங்க? உங்க மேல தப்பு வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேல குறை சொல்றதுல என்னமா நியாயம் இருக்குது? சார், நான் என்னைக்கும் பெல் அடிச்ச உடனே கரெக்டா வந்துருவேன் சார். இன்னைக்கு ஒரு நாள் தான் சார் லேட் ஆயிடுச்சு. ஆனா கிளாஸ்ல டீச்சர் இருந்தாலும் இல்லனாலும் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியா தானே இருக்கணும். நீங்க ஏன் கிளாஸ்ல வந்து பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா டீச்சர் இல்லனா கூட பின் டிராப் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா இந்த கிளாஸ் அப்படி கிடையாது. இதோ நிக்கிறாங்களே இந்த மிஸ் கிளாஸ் பசங்க தான் எல்லாம் கெட்டு குட்டிச்சவரா இருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? மேம், நீங்க ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்லாதீங்க. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப வஸ்ட். உங்க கிளாஸ்ல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது என்னோட முதுகுலே சாக் பீஸ் எடுத்து அடிக்கிறாங்க உங்க கிளாஸ் பசங்க. சார், இவங்க கிளாஸ்ல ஒரு பையன் செல்போனை டிஃபன் பாக்ஸ்ல மறைச்சு வச்சுக்கிட்டு இந்த ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குல்லங்க சார், ஹெட்செட் அதை நைஸா காதுல மாட்டிக்கிட்டு ரஞ்சிதமே பாட்டு கேட்டுட்டு இருக்கான் சார் கிளாஸ் நடத்தும் போது. இதுக்கு இவங்க என்ன சார் பதில் சொல்லுவாங்க? இவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க, இவங்க என்னடானா என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி சொல்றாங்க. ஆஹா, மிஸ்ஸுக்கும் நல்லா முட்டிக்கிச்சு. இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். சார், இவங்க இவ்ளோ பேசுறாங்களே, இவங்க கிளாஸ் இருக்கிற லட்சணத்தை நீங்களே பாருங்க சார். எவ்வளவு குப்பையா இருக்குதுன்னு பாருங்க சார். எவ்வளவு பேப்பரை கீச்சு போட்டு வச்சிருக்காங்க. பத்தாததுக்கு பென்சில சீவி அங்கங்க டஸ்ட் ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க சார். இது என்ன கிளாஸா இல்ல குப்பை தொட்டியா சார்? இது இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல என்ன மாதிரி டீச்சருக்கு எப்படி சார் பாடம் எடுக்க தோணும்? இதெல்லாம் ஒரு கிளாஸ் டீச்சரா இருந்துகிட்டு இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா? லிலிமல்லி, வாட் இஸ் திஸ்? உங்க டேபிள்ல தான் இவ்ளோ குப்பை இருக்குது. டெய்லி கிளீனா தானே வச்சிருப்பீங்க. ஏன் இன்னைக்குன்னு பார்த்து இவ்ளோ குப்பை போட்டு வச்சிருக்கீங்க? வந்திருக்க சார் நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? மேம், உங்களுக்கே தெரியும் எங்க டேபிளுக்கு கீழே சாக்லேட் கவர், பிஸ்கெட் கவர், முறுக்கு கவர் தான் இருக்கும். நீங்களே பாருங்க மேம், பேப்பர் பென்சில் சீவன குப்பை தான் இருக்குது. இதை யாரோ படிக்கிற பசங்க தான் மேம் போட்டிருக்காங்க. நாங்க செய்யல மேம். சார், இவங்க என்னமோ என்னோட கிளாஸை பத்தி சொல்றாங்களே. இவங்க கிளாஸ்க்கு என்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பீரியட்லயே சார் கால் வைக்கவே முடியாது சார். சாதம்லாம் அங்கங்க சிந்தி கிடக்கும். அதுல பிசுன்னு ஒட்டும் சார். அந்த லட்சத்துல இருக்கு இவங்க கிளாஸ். இவங்க என்னமோ என் கிளாஸ் சொல்றாங்க சார். சார், இவங்க என்னமோ என்னோட கிளாஸை பத்தி சொல்றாங்களே, கொஞ்சம் இவங்க கிளாஸ் போர்டை பாருங்க சார். 27/1/2023 போட்டிருக்கு. இது 4 நாளைக்கு முன்னாடி எழுதின டேட். இன்னைக்கு ஆக்சுவலா February 1. அந்த டேட்டை கூட அழிக்காம இருக்காங்க பாத்துக்கோங்க சார். இவங்க கிளாஸ் ஃபுல்லா மக்கு பசங்க சார். யார்கிட்ட கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் கூட தெரியாது. இங்க இருக்க
ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க சார். யாருக்கும் ஒரு பதிலும் தெரியாது. மேம் உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அவ்வளவுதானே? இருங்க நானே கேள்வி கேக்குறேன். ஹேமா ஏந்திரிமா. ஐயோ மிஸ் நம்மள தான் கேள்வி கேட்க போறாங்களா? எஸ் மேம். நல்ல வேளை ஹேமாவை தான் கூப்பிட்டாங்க, நம்மள கூப்பிடல, நம்ம தப்பிச்சிட்டோம். இது நல்ல கதையா இருக்குதே. ஹேமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு, அதுவும் மேக்ஸ்ல சென்டம் எடுக்கிற பொண்ணு. அவளை கூப்பிட்டு ஏதாச்சும் கேள்வி கேட்பீங்க, அவ கரெக்டா பதில் சொல்லுவா. சார் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்கிற பசங்க படிச்சா போதுமா? லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற பசங்களும் தானே படிக்கணும். எங்க நான் ஒரு பொண்ணு கூப்பிடுறேன், நீங்களே அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேளுங்க சார். அந்த பொண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு பாப்போம். ஏ பூஜா ஏந்திரி ஏந்திரின்றல, என்ன கமுக்குமா மூலையில போய் உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஏந்திரி. அச்சச்சோ போச்சு போச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு. இவங்க சண்டையில நம்மள கோத்து விட்டாங்க. சார் இந்த பொண்ணு இவங்க ஸ்டூடெண்ட் தானே, இவங்க கிளாஸ் தானே. இந்த பொண்ணு கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க சார். இந்த பொண்ணு மட்டும் கரெக்டா பதில் சொல்லிச்சுன்னா நான் இந்த ஜாபே ரிசைன் பண்ணிடுறேன் சார். இங்க பாருமா, நான் கேட்கிற கேள்விக்கு தெரியும் தெரியாதுன்னு மட்டும் பதில் சொல்லணும். வேற எந்த பேச்சும் இருக்கக்கூடாது, சரியா? சரிங்க சார். சார் அவங்க கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்கல்ல சார், நீங்க தமிழ்ல கேள்வி கேளுங்க சார். தமிழ் அவங்க எந்த லெசன்ஸ்ல எடுத்திருக்காங்கன்னு அப்பதான் தெரியும். ஏன் தமிழ் மட்டும் தான் சப்ஜெக்டா? மேக்ஸ் தானே சப்ஜெக்ட் சார். நீங்க மேக்ஸ்லயே கேள்வி கேளுங்க சார். அடச்சே, எதுல கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு கண்டிப்பா பதில் தெரியாது. இதுல இவங்க சண்டை போட்டுக்கறாங்க, அதுல கேள்வி கேளு இதுல கேள்வி கேளுன்னு. இங்க பாருங்கம்மா, நான் தமிழ் சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்பேன், இல்லை மேக்ஸ் சப்ஜெக்ட்ல கேட்பேன், இங்கிலீஷ் சப்ஜெக்டோட கேள்வி கேட்பேன். அது என்னோட விருப்பம். நீங்க எனக்கு சொல்லக்கூடாது இதுல கேளுங்க அதுல கேளுங்கன்னு. இங்க பாருமா, நான் கேட்கிற கேள்விக்கு தெரியும் தெரியாதுன்னு மட்டும் தான் ஏதாச்சும் பதில் சொல்லணும். வேற எந்த வித பேச்சு இருக்கக்கூடாது, சரியா? கேள்வி நம்பர் 1, பகலில் நட்சத்திரம் தெரியுமா? என்னது பகல்ல நட்சத்திரம் தெரியுமாவா? ஐயோ தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா எனக்கு பதில் தெரியாது. தெரியாது சார். கேள்வி நம்பர் 2, ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? ஐயோ ஆமைக்கு வேகமா ஓட தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. சரி இதுக்கும் தெரியாதுன்னே சொல்லிடுவோம். தெரியாது சார். கேள்வி நம்பர் 3, மீனுக்கு மரம் ஏற தெரியுமா? மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும், ஆனா மீனுக்கு மரம் ஏற தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலையே. சரி இதுக்கும் பதில் தெரியாதுன்னே சொல்லிடுவோம். சார் தெரியாது சார். வெரி குட் வெரி குட். நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ஒண்ணுத்து கூட தப்பா பதில் சொல்லாம எல்லாத்தையுமே கரெக்டா பதில் சொல்லிட்டேன். கேள்வி நம்பர் 1, பகல்ல நட்சத்திரம் தெரியுமான்னு கேட்டேன். பகல்ல நட்சத்திரம் தெரியாது, இரவுல மட்டும் தான் நட்சத்திரம் தெரியும். பகல்ல நட்சத்திரம் தெரியாது, கரெக்டா சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆமைக்கு வேகமா ஓட தெரியுமான்னு கேட்டேன். ஆமை வேகமா ஓடாது, பொறுமையா தான் நடக்கும். அதனால அதுக்கும் ஆமைக்கு வேகமா ஓட தெரியாதுன்னு சொல்லிட்டேன். 3வது கேள்வி, மீனுக்கு மரம் ஏற தெரியுமான்னு கேட்டேன். மீன் தண்ணிலே வாழற ஒரு ஜீவன், அதுக்கு நீந்த மட்டும் தான் தெரியும், மரம் ஏற தெரியாது. அதனால மீனுக்கு மரம் ஏற தெரியாதுன்னு கரெக்டா பதில் சொல்லிட்டேன். எந்த கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாதுன்னு சொன்னா இவர் கேள்விக்கு பதில் சொன்னதா நினைச்சிட்டு இருக்காரு. மேம் பாத்தீங்கல்ல, நீங்க நம்ம கேள்வி கேட்க சொன்னீங்களே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ட, பாத்தீங்களா எப்படி பின்னி பெடல் எடுக்கறான்னு? சாருக்கே டஃப் கொடுக்கறா பாத்தீங்கல்ல. எங்க உங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட பதில் சொல்ல மாட்டாங்க, நீங்க ஏன் கிளாஸ் பசங்களை பத்தி சொல்றீங்களா? அட போங்க மேம், அது ஏதோ ஃப்ளூக்ல கரெக்டா பதில் சொல்லிடுச்சு, அது படிக்கிற பொண்ணு ஆயிடுமா? சார் இந்த மேம கொஞ்ச நேரம் வாய் முடித்து இருக்க சொல்லுங்க, இல்லனா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன். மேம் நான் சும்மா தான் இருக்கிறேன், நீங்க சும்மா என்ன சீண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் இங்க தேவையில்லாத சீன் ஆயிடும். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. வாரத்துக்கு 4 சாக்பீஸ் பாக்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க சரி உங்க மேம். நீங்க என்னவோ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வீட்ல இருந்து 4 வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல இருக்கிற கேன் தண்ணியை புடிச்சிட்டு போய் வீட்ல குடிக்கிற ஆள் தானே மேம் நீங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். உங்க சண்டையில அப்புறம் வச்சுக்கோங்க. நான் நினைச்சேன் இந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரியில்லைன்ட்டு, ஆனா இப்பதான் தெரியுது டீச்சர்ஸே சரியில்லைன்னு. நான் கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தா முதல்ல உங்களை பத்தி தான், டீச்சர்ஸை பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஒரு உயர் அதிகாரி வந்திருக்காருன்னு கூட பார்க்காம நீங்க என்னன்னா ஃபிஷ் மார்க்கெட் மாரி இந்த மாதிரி சண்டை போடுறீங்க. டீச்சர்ஸ் நீங்க டிசிப்ளினா இருந்தா தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்த்து ஒழுங்கா இருப்பாங்க. நீங்களே இந்த மாதிரி இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லட்சம் இருப்பாங்க? இருங்க உங்களை பத்தி நான் இமிடியேட்டா ஹையர் ஆபீசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு மத்தியில மாட்டிட்டு இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.